ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 வெங்காயத்தை நம்ம வதக்கி அரைக்க போகிறோன்றதால இவ்வளோ பெருசு பெருசாக ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 வெங்காயம் தான், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும் தேவையில்ல. அந்த கண்ணாடி பதம், அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா போதும் வெங்காயத்தோட. இது கூட ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, இது மட்டும்தான் நம்ம வாசனைக்கு போடுறோம், வேறு எதுவுமே போடல. சிம்பிளாக இருந்தாலே கிரேவி வந்து நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். முந்திரி ஒரு கையளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, இந்த கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இது நல்லா பெருசாக இருக்குது, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி ஒரு 100, பூண்டு ஒரு 100 எடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் 1 ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த பூண்டோட கொஞ்சம் பச்சை வாசனை போகிறோம், அவ்வளோதான். 3 வெங்காயம் போட்டிருக்கோம், அதே அளவுக்கு 3 தக்காளி, அதையும் ரஃப்பாக அப்படி கட் பண்ணி, எல்லாமே நல்லா அரைக்க தான் போகிறோம், அதனால தான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். 2 பச்சை வாசனை போட்டோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வாசனையாக அடுத்து நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு, அதனோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம், மழை அரைச்சிக்க வேண்டியதான். நம்ம வதக்கி ஆற வச்சதை அரைச்சிட்டு வந்துட்டோம், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் மழைன்னு. இப்போ மறுபடியும் வானில் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது பன்னீர் பட்டர் மசாலா, அதனால் நம்ம பட்டர் தான் கொஞ்சம் நிறையா தேவைப்படும் நம்மளுக்கு. பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் லைட்டாக உருகட்டும். இந்த அளவுக்கு சின்ன ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டால் போதும். லைட்டாக எண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இது நல்ல க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் அளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிரும். இதை நான் வீட்டில் அடிக்கடி செஞ்சுருக்கேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். பன்னீர் நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் நல்லா பெருசாக போட்டிருக்கோம், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் மிளகாத்தூள். இது கூட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கலர் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இது காரம் வராது, கலருக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறோம். இதை போட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். நம்ம எதுவுமே கரம் மசாலாலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. வெறும் பட்டை கிராம்பு போட்டு அரைச்சோம், கொத்தமல்லி, இவ்வளோ தான் ஃப்ளேவரே இதுக்கு. இந்த ஃப்ளேவரே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுவோம், பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 100 அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா திறந்து நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம
ஊற வச்சு வச்சுருந்தா அந்த முந்திரியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த முந்திரியை நம்ம அரைச்சி ஊற்றும் போது தான் வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு க்ரீமியான கிரேவியாக இருக்கும். அது எல்லாமே கிடைக்கும், நல்லாயிருக்கும். இந்த முந்திரியை அரைச்சி ஊற்றி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வரணுன்னா இந்த அளவுக்கு முந்திரியை அரைச்சி ஊற்றுறது தான் கிடைக்கும். இதில் நிறையா வெரைட்டி செய்வாங்க. நம்ம ஒரு 100 கிராம் பன்னீரை எடுத்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிட்டும் போடலாம், இல்லை அப்படியே போட்டாலே நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். உப்பு காரம்லாம் நல்லா ஊறி இதில் கொஞ்சம் நேரம் வேகும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இல்லைனா இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு வானலில் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமும் போடலாம். இந்த டேஸ்ட்டே கரெக்டாக தான் இருக்கும். இதை போட்டுக்கலாம். இதை போட்டுக்கிட்டு கலரி கொடுத்து கொஞ்சம் இது வந்து எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சோன்றதால ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது பச்சை வாசனால எல்லாமே போயிடுச்சு. சும்மா இதோட கலையை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும், அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லாமே ரெடி ஆகிடும். இது நம்ம பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டர் போட்டு அடுப்பு நிறுத்திடலாம். இது பன்னீர் பட்டர் மசாலான்றதால நம்ம பட்டர் தான் நிறையா போடுறோம். இது அப்படியே ஃபுல்லாக உருகி அப்படியே பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதக்கிற மாதிரி அப்படியே மிதக்கும். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே உருகுதா, இந்த சூட்லேயே அழகாக உருகிடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடலாம். அது கொஞ்ச நேரம் மூடி விட்டாலே அது ஃபுல்லாக பட்டர் ஃபுல்லாக அழகாக மெல்ட் ஆகி எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லா இடத்துக்கும். இந்த நான் கூட பன்னீர் கிரேவி வச்சு என் பிள்ளைக்கு ஊட்டி விட்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் பாருங்கள். இந்த பட்டர் நானுக்கு பட்டர் போட்டு இந்த கிரேவி செம்மையாக இருக்குது கைஸ், பெஸ்ட்டு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுறேங்க.